கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று ஒரு தேவ சத்தத்தை இந்த நாளிலே நாம் கேட்கிறோம். அன்பானவர்களே, நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அளவற்ற அன்பின் வெளிப்பாடு இப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு கொடுக்கிறது. ஆம், ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை பாருங்க. நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? யாக்கோபு என்னும் சிறு பூச்சி, இஸ்ரவேலில் ஒரு சின்ன கூட்டம். இப்படிப்பட்டதான் சிறு பூச்சியாக சின்ன கூட்டமாகத்தான் நம்ம இருக்கிறோம். நம்முடைய நிலைமை நிறைய நேரங்களில் நாம் இப்படி தான் யோசிப்போம். போட்டி உள்ள உலகத்தில் அநேக மனிதர்களை நாம் பார்த்துட்டு, ஐயோ, இந்த மனுஷனுக்கு முன்னே நான்லாம் சாதாரண ஒரு சிறு பூச்சி மாதிரி இருக்கிறேன், அவங்களுடைய பணத்துக்கு முன்பாக என்னுடைய சொத்து மதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுடைய வீரத்துக்கு முன்பாக நான் பலசாலியெல்லாம் கிடையாது, அவங்கள போல் அழகாக இல்லை, அறிவாக இல்லை, ஞானமாக இல்லை, இப்படி எத்தனையோ விதத்தில் ஒப்பிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய நிலைமையை அறிந்தவர், புரிந்தவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட எண்ணத்தையோடு இருக்கிற சிறு பூச்சியே, சின்ன கூட்டமே, நீ பயப்படாத. ஏன் பயப்படாத அப்படின்னா, அப்படிப்பட்ட சிறு பூச்சியாக இருக்கிற உன்னைத்தான் நான் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக திட்டம் போட்டிருக்கிறேன். உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற எதிர்கால திட்டங்கள் அதுதான். ஆகவே அந்த திட்டம் இருக்கின்ற இந்த பலத்தை வச்சு உன்னால் செய்ய முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ நான் உனக்கு துணையா நிற்கிற போது முடியாததெல்லாம் முடியும், கூடாததெல்லாம் கூடும், ஆகாததெல்லாம் ஆகும், பலவீனமான சூழ்நிலை பலப்படும், இல்லாதது இருக்கிறதாய் மாறும். இப்படி எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு எதிர்மறையாக மனதில் தோன்றினது வாயில சொன்னீங்களோ அத்தனை விஷயத்திலையும் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையை கொண்டு வர அவரால் முடியும். ஏனென்றால் உங்களுக்கு அவர் துணையாக இருப்பதால் அவர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலே முடியாது என்று நீங்களே ஒதுக்கி வைத்த சில விஷயங்கள்லாம் உண்டல்ல, அதையெல்லாம் இந்த நாளில் நினைப்புற்றார். உனக்கு நீயே முடிவு பண்ண மகனே, மகளே, இதெல்லாம் எனக்கு ஆகாது, ஒத்து வராது, எனக்கு அந்தளவுக்கு திராணி இல்லை, பலன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உனக்கு நான் துணை செய்யும் போது நீ அந்த காரியத்தில் வெற்றி அடைஞ்சிருவ. உனக்கு அதில் பலன் கிடைக்கும், நீ எழும்புவ, நீ பிரகாசிப்ப, மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு வந்துருவ. ஏன்? நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனுக்கு துணையாக இருக்கும்போது எத்தனையோ விதங்களில் வெற்றி அடைகிறான். மனுஷனுக்கு பண துணையாக இருக்கிற போது நிறைய காரியங்களை சாதிக்கிறான். ஆனால் மனுஷனையும் படைத்தவர், ஐஸ்வர்யத்தையும் படைத்த தெய்வமே உங்களுக்கும் எனக்கும் துணை நிற்கிற போது எதற்கு நாம் பயப்பட வேண்டும்? பயப்படாதீங்க. கர்த்தர் துணை நிற்பதால் நீங்கள் எழும்புங்கள், விசுவாசத்தோடு புறப்படுங்கள், முடியாததெல்லாம் முடிச்சு காட்டுவீங்க நீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற அந்த கிறிஸ்து இயேசுவின் சக்தி வல்லமை பெரியதாயிருக்கிறது. ஆகவே அந்த வல்லமை, அந்த ஞானம், அதை வச்சு தைரியமாக முன்னால போங்க. உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது வெற்றி தானே ஒழிய தோல்வி கிடையாது. தோல்வி என்னைக்குமே பிசாசுக்குத்தான், வெற்றி என்னைக்குமே தேவ பிள்ளையாகிய உங்களுக்கு எனக்கும் தான். ஆகவே பயப்படாமல் முன்னேறுங்கள். ஜெபிக்க. நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களை பார்த்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்கள் மூலமாக நாங்கள் என்னென்னலாம் செய்யணும் என்று சொல்லி நீங்கள் திட்டம் போட்டீங்களோ அத்தனையும் உம்மால அது நிறைவேற போகிற தெய்வக்காக நன்றி. எந்த விதத்திலும் பிசாசு தோற்று போகிறான், எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் வெற்றி மேல் வெற்றி, சுகத்தின் மேல் சுகம் உண்டாகி சுகமாய் விடுதலையாய் வாழட்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன்.